தமிழ்நாட்டு பாரம்பரிய கட்டப்பை எடுக்க எங்கேயும் போறதில்லை நம்ம தான் கட்டப்பை காய்ஸ். ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு ஆலப்பியை சுற்றி காமிச்சிருங்க. 4 நாளில் மறக்கக்கூடாது இந்த டூரை. ஓகேவா? ஏய் போடு பால்கனி செமையா இருக்குல்ல. எங்களுக்கான முக்கிய தேவை இங்கே இருக்கிறது. போடு தகிட வேம்பநாடு லேக்கு. ஓ செமையா இருக்கும் மக்கள். வேம்பநாடு லேக் இருக்குல்ல, அதே பெரிய லேக்கு. அழைப்பி வந்துட்டு டே டைமோட வீட்டுக்கு போகிறோம்னு சொல்லியிருப்பாங்க. ஆன் தேவையில் பார்த்துட்டு போகிற பொறுப்பு இருக்கும். அவங்க வந்து பிளான் இதெல்லாம் தெரியாமல் வந்திருப்பாங்க, இல்லைன்னா டைம் இல்லாமல் இருக்கும். ஸோ அவங்க என்ன ஹவரில் பேசிஸ் 1 hour 2 hours. இந்த போட்டு நம்ம எனக்கு தெரிஞ்சு ஒரு 100-150 பேருக்கு மேலே நம்ம புக் பண்ணி சூப்பராக இருந்துச்சு. மேலே பாருங்க, அது மேலே தான். நம்ம மேலே வந்து ஃப்ரெண்டில் வந்து நின்று கல்லுக்கடை இங்கேயே இருக்குங்க. அப்புறம் வந்து ஃபிஷ் ஷாப்பெல்லாம் இருக்கும் போகிற வழியில். அப்புறம் சின்ன சின்ன மளிகை கடை இருக்குங்க. அப்புறம் இங்கே இருக்க லோக்கல் பீப்புள் வாங்குற. அப்புறம் நம்மள மாதிரி வரவங்க வந்து ஏதாவது சாப்பிட்றது. அப்புறம் நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, மீன்லாம் பாருங்க. அப்பா பயங்கரமாக இருக்குதுங்க. ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸு டீ அது கிடைக்கும். ஈவினிங் தான். ஆமாம். இங்கே நண்டு, இங்கே பாருங்க ப்ரான்லாம் பாருங்க, பெரிய பெரிய ப்ரானுங்க. ஐயோ வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு டீ சாப்பிட்டு பார்த்துருங்க மக்களே. செமையா கலரி கட்டுறாரு. உள்ள சுகர் ஆட் பண்ணிட்டு போல கடிதம் போல. கேரளா கார் நார்மல் சஃபிள் பண்ணலாம். மறக்கவே முடியல. சஃபிள் நார்மல் சஃபிள் பண்ணலாம். ஆக்சுவலாக மக்களே கார் விளையாடலாம் கூப்பிட்டானுங்க. நான் வந்து அக்கௌண்ட் எப்படி விளையாடுறதுங்கிறது எனக்கு தெரியாது. கடலில் ஷிப்பெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கு. பங்கம் பண்ணுறது சூப்பராக இருக்கு மக்களே. ஆளினால் கேரளா எங்கேனாலும் சரி, நீங்கள் டூர் போகிற மாதிரி இருந்தால் நம்ம தலைவனை கான்டாக்ட் பண்ணலாம். நம்ம தலைவருடைய வணக்கம் மக்களே, வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். மக்கள் அப்படியே இங்கே பாருங்க, வேறு மாதிரி இருக்க போகுது. ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு, ஒர்க்காலால் ஒன்றும் பெருசாக நான் ஒன்றும் முடிக்கல, பட் ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டோம். போனதுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணியாச்சு மக்கள். தெரிகிறதா? நல்லா ஹவுஸ் போட், அங்கே ஹவுஸ் போட்டு, இங்கே ஒரு ஹவுஸ் போட் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. அவருக்கு பின்னாடி பார்த்தீங்களா, இங்கே இருந்தாலே ஃபுல்லாக அலப்பி அப்படின்னாலே ஃபுல்லாக வாட்டர் தான். கிட்டத்தட்ட இப்போ நாங்கள் இங்கே நிற்கிறது பார்க்கல, கிட்டத்தட்ட ஒரு 30 போட் இருக்க மாட்டேங்குது. அங்கங்கே இருக்குது. பேக் கேமரா காமிச்சு தான் உங்களுக்கு தெரியும். சரி ஓகே, வந்தாச்சு. நம்ம திருச்செங்கோட்டில் மக்கள்ஸ், நம்ம தமிழ்நாடு தான். ஒரு நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேர்மை ட்ராவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கனைஸ் பண்ணி டூர் கம்பெனி வச்சுருக்காப்புல. அவரோட தான் நீங்கள் நம்ம வந்திருக்கோம். அவர் அங்கே இருக்கார். அவர்கிட்ட போய் எல்லாம் மீட்டப் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் அவருடைய இதில் தான் நம்ம வந்து இந்த அலப்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூர் வந்து என்ஜாய் பண்ண போகிறோம். சரிங்களா? தலைவர் அங்கே இருக்கார். வந்தாச்சு மாப்பே மச்சான் லக்கேஜ். தமிழ்நாட்டு பாரம்பரிய கட்டப்பை எடுக்க எங்கேயும் போறதில்லை. போடு நம்ம தான் கட்டப்பை காய்ஸ். சரி ஓகே மக்களே, நாங்கள் அப்படியே பார்க்கலாம். இங்கே பாருங்க மக்களே, அங்கே ஒரு போட்டு போயிட்டு இருக்குது பார்த்தீங்களா? கிளம்பி ரெடியாகி போயிட்டே இருக்குது. போடு தகிட இங்கே பாருங்க, இந்த கிளம்பியாச்சு. இங்கே பாருங்க மக்களே, இதான் சொன்னேன், போட்டு கட்டிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தான் கட்டுவாங்க போல். காய்ஸ் எல்லாம் பேக் எடுத்துல ரொம்ப டயர்டாக போயிட்டுருக்கானுங்க. இந்த வழியாக தான் மக்களே வந்தோம். அவர் இப்படி தான் கட்டுறாங்க பாரு. ஃபுல்லாலாம் இந்த பைப்பில் தான் போட்டு கட்டுறாங்க. மாமா டீஜல்னு எல்லாம் இருக்குது மாமே. எல்லாம் தரமாக என்ஜாய் பண்ணுறோம் மாமே. என்ஜாய் பண்ணுறேன் நைட்டு. அப்படி தான் ஈரோடு பயலுகடா. ஆமாம் என்ன மாமா, என்ன என்ஜாய் பண்ணலாம்? என்ன சம்பவம் பண்ணுறோம். மாமா கால் பண்ணிகிட்டே இருப்பாரு, என்னால் ஃபோன் பேசிகிட்டே இருப்பாரு. தலைவா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? ஓகே தலைவா, இதான் நம்ம பாய்ஸ் எல்லாம் இன்னைக்கு ஆலப்பியை சுற்றி காமிச்சிருங்க. 4 நாளில் மறக்கக்கூடாது இந்த டூரை. ஓகேவா? சரி தலைவா, போகலாமா? போகலாம் தலைவா. அம்மா பார்த்து வாங்குற டே, வாய்ப்பாடு வர விழுந்துடாதீங்கடா. உலக்கையா பார்த்து மக்கள் உள்ள ஏறுறாங்க. ஆர்கனைசர் வாங்க. ஆர்கனைசர் அதாவது எங்கள் ஒட்டுமொத்த டீமுக்கு வந்து ஆர்கனைசர் எஸ் வந்து, இந்த டூருக்கு வந்து ஆர்கனைசர் வந்து நம்ம ப்ரோ. அப்பா மக்கள் இங்கே பார்த்தீங்களா இல்லையா, ஹவுஸ் போட்டு அப்படியே கட்டிக்கிட்டு இருந்தாங்கல்ல, இந்த மாதிரி தான் கட்டி ரெடி பண்ணுறாங்க. ஃபேனு, உட்கார்றதுக்கு சும்மா சேரு, டிவி எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா? டே உள்ள என்ட்ரன்ஸ் ஆகி வரோம். இங்கிட்ட ஒரு பெட்ரூமு தெரியுதா மக்களே? பெட்ரூமு. அப்படியே இங்கே உள்ளே வந்தோம் அப்படின்னா இங்கிட்ட வந்து வாஷ்ரூமு தெரிகிறதா? ஓகே, பெட்ரூம்லாம் பாருங்கள் ஜம்முன்னு இருக்குது பாருங்கள். டபுள் பெட்ரூமு, ஃபேனு, ஏசி எல்லாமே இருக்குது. அப்பா இது டைனிங்கு. நெக்ஸ்ட்டு இங்கிட்ட ஒரு பெட்ரூமு தெரியுதா மக்கள்? வாங்க, இங்கெல்லாம் பசங்க வச்சுருக்காங்க, அப்படியே வச்சுருவோம். வச்சு விட்டு ஓகேவா? இங்கிட்டு வாஷ்ரூமு. மாப்பிள்ள
எப்படி இருக்குது வீடு மாதிரி இருக்குதா வேற மாதிரி மாமி. வேற மாதிரியா மக்கள் அப்படியே வந்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் இங்கிட்டு வந்து கிச்சனு சாத்திட்டாங்களா இருக்கு ப்ரோ ஓப்பன் பண்ணுங்க சும்மா காமிப்போம் ஓகே ப்ரோ மக்கள்ஸ் இதுதான் மக்கள்ஸ் கிச்சன் சூப்பர் ரிச்சாப்பல் விட்டுட்டா சாரி சூப்பர் மக்களே கிச்சன் பாருங்கள் நம்ம தலைவர் பாருங்க மீன்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காரு நைட்டு மீன்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறேன் டம்ளர் எல்லாமே இருக்குது நம்மளுக்கு ஜூஸ் குடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும் சூப்பர் ஃப்ரிட்ஜு ப்ரோ நேம் ப்ரோ அர்ஜுன் நீங்கள் தான் குக்கரா சாரி குக்கரில் மாஸ்டர் குக்கிங் மாஸ்டர் குக் ஓகே ஓகே ப்ரோ ஓகே மக்கள் ப்ரோ நெக்ஸ்ட் ப்ரோ ஓகே நெக்ஸ்ட் வெல்கம் ட்ரிங்க் வாங்க வெல்கம் ட்ரிங்க்கா வெல்கம் ட்ரிங்க்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஓகே ப்ரோ ஷூர் வாங்க அப்படியே மேலே பார்க்கலாம் மக்களுக்கு அப்படியே சுற்றி காட்டுவாங்க நீங்க வந்து பாருங்களேன் செம்மையா இருக்கு பைக் இந்த மாதிரி இடத்த நீங்க ஏய் போடு பால்கனி செமையாக இருக்குல்ல அந்த ஸ்பீக்கர் தான் எங்களுக்கான முக்கிய தேவை இங்கே இருக்கிறது போடு தகிட அச்சா இங்கே வந்து பாரு பாரு நறுக்கிறா பாருங்க மக்கள் புரியுதா செம இங்கிட்ட எல்லாம் போட்டுத்தியான் எல்லாம் ஹவுஸ் போட்டு பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு இடம் பாருங்க இதை விட செமையாக இருக்குது வேம்பநாடி லேக்கெலாம் இதை விட இன்னும் பெருசாக இருக்கும் ஒரு பக்கத்தில் இன்னொரு போட்டு பார்த்தீங்களா ஆமாம் அங்கே ஒரு சேட்டா இருக்காரு இது ஒரு சின்ன போட்டு சரிதா சேட்டா எப்படி இருக்கீங்க ஓகே சேட்டா சூப்பர் பாருங்க மக்களே என்ன சேட்டா ஆ என்ன புரியல போட்டு இந்த மாதிரி குட்டி போட்ஸ் இருக்கும் மக்கள் அதில் போனாலும் நல்லா ஜாலியாக தான் இருக்கும் அதில் போனால் இந்த மாதிரி போட் எடுத்துகிட்டு இப்போ அதுக்கெலாம் தனி எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் இங்கே வாருங்க மக்கள் நம்ம அர்ஜுன் தானே ப்ரோ ஹலோ ஹாய் வெல்கம் ட்ரிங்க் சாப்பிட பச்சி ஓகே தேங்க்யூ மக்கள் வெல்கம் ட்ரிங்க் ப்ரோ ஒரு சேனல் வச்சிருக்கேன் தமிழ் ட்ராவல் டேக்கிஸ் பேசுங்க நம்பியாச்சு ஜாமுன்னு எப்படி வேற லெவல் இருக்குமா தெரியுது போட்டு இங்கே பாருங்க மக்கள் அங்கே தான் இருந்துச்சு போட்டை இப்போ திருப்புறாரு சரிதா வாவ் எப்படிடா இருக்கு தரமா இருக்கு மாப்ள தரமா இருக்கு காத்து குளு அடிக்குதுப்பா என்ன ஆர்கனைசரு அதனால வீடியோ எடுத்துட்டே இருக்கிறீங்க அவன் ஆர்கனைசர் இல்லடா ஸ்பாயிலர் அங்கே ஒரு போட்டு போயிட்டு இருக்கு குட்டி போட்டு பாரு சிக்காரா போட்டா இப்போ அந்த மாதிரி போகிறனாச்சு அது வந்து அவர்லி பேசிஸ் ஸோ அது எப்படின்னா இப்போ நம்ம ஹவுஸ் போட்டில் வந்து ஓவர் நைட் ஸ்டே பண்ணுவோம் இதுலேயும் டேவும் ஸ்டே பண்ணலாம் பட் இது ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அழைப்பி வந்துட்டு டே டைமோட வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லியிருப்பாங்க ஆன் த வேல பார்த்துட்டு போகிற குரூப் இருக்கும் அவங்க வந்து பிளான் இதெல்லாம் தெரியாமல் வந்திருப்பாங்க இல்லைன்னா டைம் இல்லாமல் இருக்கும் ஸோ அவங்க என்ன அவர்லி பேசிஸ் 1 hour 2 hour மினிமம் ஒரு 3 hour எடுத்திங்கன்னா நம்ம போகிற இதே ஏரியாவை இங்கே சுற்றி பார்த்தலாம் அது ஒரு மணி நேரத்துக்கு 1000 ரூபாய் 1200 800 சீசனுக்கு அந்த மாதிரி வேரி ஆகும் அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கும் பண்ணி தருவோம் இது இல்லாமல் கனாயிங் போட்னு ஒன்று இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா இந்த வில்லேஜ் லைஃப்பில் நம்ம எப்படி சொன்னால் அந்த படத்துல எல்லாம் சின்ன சந்தில் போவாங்களே துடு போட்டுக்கிட்டலாம் அந்த மாதிரி இடத்துக்குள்ளெல்லாம் போகலாம் இந்த போட்டெல்லாம் அங்கே போகாது ஸோ அதுவும் ஒரு டே பேக்கேஜ் அந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ விதவிதமாக இருக்குங்க இதுலேயே பார்த்தீங்கன்னா ஸ்பீட் போட் ஒன்று இருக்குது அதெல்லாம் ரேட் அதிகமாக இருக்கும் அவங்க என்ன சும்மா 10 நிமிஷம் அந்த மாதிரி சுற்றி காமிச்சிட்டு வருவாங்க ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க ஒவ்வொன்றும் நம்ம போகும்போது நிறையாவே நம்ம வந்து பார்க்கலாம் ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க பயங்கரமான ஆளா இருக்கேடா ஓகே மக்கள் இங்கே பாருங்க தலைவர் தான் வந்து டிரைவரு தலைவா வணக்கம் உங்கள் பேர் தலைவா விஷ்ணு ஓகே விஷ்ணு ப்ரோ தான் டிரைவர் மக்கள் இங்கே பாருங்க ஜம்னு கேப்டன் சாரி டிரைவரில் கேப்டன் எவ்வளோ இயர் ப்ரோ எக்ஸ்பீரியன்ஸு 2 year ஓகே மக்களே பாருங்க ஜம்னு போட்டு திருப்பி எங்கே ப்ரோ போகிறோம் என்ன ப்ரோ வேம்பநாடு லேக் ஓ செமையாக இருக்கும் மக்கள் வேம்பநாடு லேக் இருக்குல்ல அதே பெரிய லேக்கு பயங்கரமாக இருக்க போகுது ஓகே ஒட்ட ஆரம்பிச்சு என்னண்ணா இந்தியாவிலே பெரிய லேக்கா ஓ ஆமாம் இந்தியாவிலே பெரிய லேக் மக்கள் ஆமாம் வேம்பநாடு லேக்கு இதுக்கு முன்னாடி ஒரு காலம் வந்தப்போ நம்ம வந்து கவர் பண்ணியிருப்போம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அங்கே தான் கிளம்பியாச்சு மக்கள் இது எப்படி ப்ரோ வண்டி 2 wheeler இந்த கார் ஓட்டுற மாதிரி தானே எப்படி கார் ஓட்டுற மாதிரி தான் ஓகே சரிதான் மக்கள்
பயங்கரமாக இருக்குது. என்னதான் வெயில் அடித்தாலும் இங்கே வந்து வெயில் பெருசாக தெரிவிக்கல. நல்ல வெயில் தான், ஆனால் தண்ணியில் இருக்கிறங்காட்டி கொஞ்சம் பெருசாக தெரிவிக்கல. அதான் அப்போ எதாவது இருந்துச்சு. இப்போ போட்டு மூவிங் ஆன உடனே கொஞ்சம் நல்லா குழுக்குன்னு ஆரம்பிச்சிருச்சு. நல்லாயிருக்கு. மக்கள் ஆக்சுவலாக நம்ம ஊரில் டவுன் பஸ்ஸில் இருக்கலைங்க, அந்த மாதிரி இந்த ஆலப்பை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீர்நிலையாக நிரம்பியதுனால வந்து பார்த்திங்கன்னா இதுதான் லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டுக்கு. ஒரு இடத்துல இந்த இடத்துக்கு போகிறதுக்கு கவர்மெண்ட்டுடைய போட்டுன்னு வைங்களேன். அது இதுதான் டிரான்ஸ்போர்ட், லோக்கல் டிரான்ஸ்போர்ட் மக்கள். இங்கே பாருங்க மக்கள்ஸ், இது பாருங்க கொஞ்சம் நிறைய பேர் வந்து செம்மையாக ஸ்பீடாக போயிட்டுருக்கு. சூப்பராக இருக்குது, நல்லா சவுண்டோடு போகுது மக்கள்ஸ். இங்கிட்டு பார்த்தீங்களா இல்லையா, இது ஒரு போட்டு நல்லா ஸ்பீடாக போகுது. ப்ரோ இப்போ பார்த்த போட் வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் டேக் இருக்காதுங்க. ஓகே. அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நிற்கிறது வந்து அப்பர் டேக்லாம் மேலே வந்து நின்று பார்க்கலாங்க. அது அந்த போட்டில் வந்து அப்பர் டேக்கில் கிடையாது. மேக்ஸிமம் நம்ம தான் வந்து அப்பர் டேக் மேலே வரணும், இங்கிருந்து வியூ பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் நான் புக் பண்ணி தரது அப்பர் டேக் மட்டும் தான் பண்ணி தருவாங்க. ஆனால் அந்த மாதிரி போட்டெல்லாம் ஃபாரினர்ஸ் அதை தான் விரும்புவாங்க. மக்களே, அடுத்த கட்டமாக பாய்ஸ்லாம் மேலே உட்காந்து தரமாக என்ஜாய் பண்ணிருக்கானுங்க. வாங்க கீழே வந்து அதை குக் பண்ணுறாங்களாம்மா. இருறா வரேன். நெக்ஸ்ட்டு வாங்க கீழே குக் பண்ணுறத போய் பார்ப்போம். ஓகே, ஹிந்தி வேலை மக்கள் தலைவர். ரைட்டு. எல்லாம் அங்கங்கே குட்டி 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 போட்டெல்லாம் செமையாக இருக்குது. டிஃப்ரெண்டான போட்ஸ்லாம் ஏகப்பட்ட போட்ஸ் இருக்க மாட்டிருக்கு. சரிதா, இங்கே வர இங்கே ஒன்று போகிறது பாருங்க. இதெல்லாம் மேக்ஸிமம் ஃபாரினர்ஸ், நம்ம இந்தியன்ஸும் எடுத்திருக்காங்க. உள்ளே உட்காந்து போயிட்டுருக்காங்க ஜாலியாக. மாப்பிள்ளை சரண் என்னங்க இப்படி தான் ஓட்டணும்னு அட்வைஸ் சொல்கிறீங்களா அண்ணனுக்கு, கேப்டனுக்கு? ட்ரைவ் பண்ணலான்னு வந்தீங்களா? என்ன மக்கள்ஸ் இங்கே பாருங்க, அந்த பக்கம் எல்லாம் ஃபுல்லாலாம் நெல் வயல் தான். என்னச்சு எல்லாம் இந்த ஏரியாவில் என்ன நெல் தானா? ஆமாங்க, இது குட்டநாடு அப்படிங்கிறது வந்து இந்த ஆலப்புழாவில் வந்து குட்டநாடு ஏரியா வந்து மெயின் ஏரியாங்க. இங்கெல்லாம் ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா நெல் தாங்க. ஆலப்புழாவில் வந்து குட்டநாடுங்கிறது ஒரு ஏரியாங்க. ஸோ இங்கே தான் நெல் வந்து அதிகமாக விளையுங்க. கேரளா ஃபுல்லும் மேக்ஸிமம் போகிறது வந்து இங்கே இருக்கிற பேடி ஃபீல்டு தாங்க. இந்த அதுக்காக போகிற தண்ணி தான் இந்த தண்ணி. இது வந்து ஆக்சுவலி பேக் வாட்டர்னு சொல்லுவாங்க. கடல்லேருந்து கடல் மட்டத்துலேருந்து அப்படியே வர தண்ணி தான் இதுங்க. ஆக்சுவலி இங்கே இருக்கிற ஆலப்புழா வந்து பக்கத்துலேயே கடல் இருக்குங்க. அதுவும் இதுவும் லிங்க் ஆகி தான் இருக்கும். ஸோ இந்த தண்ணியில் தான் இவங்க வந்து பார்த்திங்கன்னா மக்கள் குளிக்கிறது, துணி துவைக்கிறது எல்லாமே இதில் தான் பண்ணுவாங்க. இந்த தண்ணி தான் இங்கே இருக்க அந்த பேடி ஃபீல்டுக்கும் போவாங்க. ஸோ நெல் வந்து இங்கே தான் வந்து அதிகம் வந்து விளையாடுங்க. இப்போ இதில் இல்லை போவோம், இதில் இல்லை போவோம் லேக்கு, வேமநாடு லேக்கு இதில் இல்லை. நிறைய பேர் வந்து கேட்பாங்க என்னென்ன பிளேஸ் வந்து சுற்றி காட்டுவீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சைட் சீங் பார்க்குற இடம் கிடையாதுங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் போய் நிறுத்திட்டு அந்த இடத்த பற்றி சொல்கிறது, நின்று சைட் சீங் பார்க்குற அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. ஆஸ் யூஸ்வல் சொன்னதான், தண்ணியில் இது மாதிரி போயிட்டு இருப்போம். 2 சைடு வீடு இருக்கும், அதுக்கப்புறம் நெல்வயல் இருக்கும், அப்புறம் ஒரு லேக் வருங்க. வேமநாடு லேக்குங்கிறது ஒரு பெரிய லேக்குங்க. ஸோ அந்த லேக்குள்ளே போய் சுற்றிட்டு வருவாங்க, அவ்வளோதான். ஸோ அதாவது இங்கே இருக்கிற மக்களோட வாழ்க்கை முறையும் இந்த தண்ணியில் நம்ம மிதந்துட்டு போயிட்டு இருப்போம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது தான் ஹவுஸ் போட்டுங்க. ஹவுஸ் போட்டு நல்லா இருக்குச்சு. போகிற நல்லா குழுன்னு காற்று அடிக்குது. நீங்கள் இந்த வெயில் டைம்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காற்று எப்படி அடிக்குதுன்னு பாருங்க. நல்லா ஜில்லுன்னு இருக்குங்க. நின்றுட்டு வண்டிகள் இருக்கும்போது சூப்பராக நல்லாவே இருக்குங்க. ஸோ நம்ம ரூமுக்குள்ளே இருந்தோம்னா அந்த கொஞ்சம் ஹீட் இருக்கும் டே டைமில். பட் வெளியெல்லாம் வந்துட்டோம்னா நல்லாவே சூப்பராக இருக்கும். நல்லாவே இருக்கும். ஓகே ஓகே. பாருங்க நமக்கு சைடில் வீடெல்லாம் சூப்பராக இருக்குது. வீட்டுக்கு பின்னாடி அப்படியே நெல் வயலுங்க. ஆமாங்க. அதான் அதெல்லாம் பழைய காலத்துக்கு அந்த காலத்துலேருந்தே இருப்பாங்களாட்டு இதெல்லாம். ஆமாங்க. இன்னொன்று இங்கே வீடு வந்து நல்லா பெருசாலாம் கட்ட மாட்டாங்க. இந்த வீடு பாருங்கள், கீழே பார்த்தீங்கன்னா ஆங்கிள் போட்டு தான் கட்டியிருப்பாங்க. அதான் நல்லா க்ளோஸில் பார்த்தா தெரியும். ஆமாம். ஸோ இங்கே வந்து நல்லா ஹையாகவும் கட்ட முடியாதுங்க. நீங்கள் எப்படியும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 மாதம் இங்கே நல்லா மழை இருக்குங்க. தண்ணி மேலே ஏறிடுங்க. இந்த லெவல் வந்து மேலே பாருங்கள், தண்ணி வந்து குறைஞ்சிருக்கு. அந்த ஹைட்டுக்கு ஏறும்போது அங்கே வயல்வெளியிலையும் ஏறிடுங்க. அப்போ இங்கே வீட்டில் வந்து இருக்க முடியாது, உரம்பாயிருங்க. ஆமாம். இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா டவுன் பக்கம் வந்து போயிடுவாங்க. மேக்ஸிமம் இங்கே இருக்கிறீங்க அங்கே வந்து ரெண்டலுக்கும் வீட்டில் எடுத்து இருப்பாங்க. ஸோ வேறு வழி இல்லைங்க. இங்கேருந்து இங்கே ஸ்கூல் போக முடியாது, காலேஜ் போக முடியாது, தண்ணிக்குள்ளே எவ்வளோ நாள் வந்துட்டு போயிட்டு இருக்க முடியுங்க. இங்கே எதுவும் ஃபெசிலிட்டி கிடையாதுங்க, இங்கே எதுவும் வண்டி கிடையாதுங்க. ஸோ அதனால் இப்போ இங்கே நமக்கு சைடில் பாருங்கள், அங்கே வந்து ஒரு போட் ஒன்று வந்துட்டுருக்கு. மக்கள் இங்கே பாருங்க, இந்த மாதிரி தான் நம்ம போட்டும் போயிட்டுருக்கு. ஸோ ஆக்சுவலி இந்த போட் வந்து நம்ம புக் பண்ணுற போட்டுங்க. சிங்கிள் பெட்ரூம் போட்டுங்க. சிங்கிள் பெட்ரூம் அது? ஆமாங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ இந்த போட்டு நம்ம எனக்கு தெரிஞ்சு ஒரு 100-150 பேருக்கு மேலே நம்ம புக் பண்ணி. சூப்பராக இருந்துச்சு. மேலே பாருங்கள், அது மேலே தான். நம்ம மேலே வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நின்று இந்த இடத்துல அதான் பாருங்க மக்களே, அந்த இடத்துல நம்ம வந்து படுத்துக்கிற மாதிரி ஒரு அமைப்பு ஒன்று, பால்கனி மாதிரி சூப்பராக இருக்குது. நீங்கள் ஒரு இதுன்ட்டு இல்லை, நிறையா உங்களுக்கு போட்டுருக்கு. ஆமாம், நம்ம நிறையாங்க கிட்டத்தட்ட ஒரு 40 போட்டுக்கு மேலே நம்ம வந்து டைப் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால் நம்ம ஒரு 8 வருஷம் இருக்கிறனால சரி நிறையா நம்ம டைப் இருக்குங்க. நம்ம பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் பக்காவாக இருக்கிற போட் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. எல்லாமே ரூம்ஸ்லேருந்து இந்த அப்பர் டெக் இருக்கிறது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது தான் பண்ணுவாங்க. நம்ம இன்னொன்று என்ன இதுனா
நான் எப்பவுமே வருஷத்தில் ஒரு 2 டைம் 3 டைம் வந்து ஆலப்புழா வருவேங்க. வந்து விசிட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் வரும்போது எப்படி வந்து நம்ம ட்ரிப் அரேஞ்ச் பண்ணி தரமோ இடையில எல்லாத்துக்கும் நம்ம வந்து பண்ண முடியாதுங்க. பட் இடையில வருவாங்க. நம்ம போட்டு புதுசாக போட்டெல்லாம் லான்ச் ஆச்சுன்னா நம்ம இவ்வளோ வருஷம் இருந்தாலும் நம்மகிட்ட சொல்லுவாங்க. ஸோ டேரெக்டாக வந்து பார்த்து விசிட் பண்ணுவாங்க. அப்புறம் போட் கண்டிஷனும் பார்க்கணுங்க. நம்ம இன்றைக்கி பார்த்துட்டு போயிட்டோங்க, ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குது என்னன்னு தெரியாதுங்க. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம செக் பண்ணி ஸோ அதனால் நல்ல போட்டு மட்டும் நம்ம டிசைட் பண்ணி கொடுப்போம். மக்கால்ஸ் இங்கே வரங்க, அப்படியே போகிற வழியில் வரங்க, மசாஜ் சென்டர்லாம் அங்கங்கே சைடில் இருக்குதுங்க. மக்கால்ஸ் எங்கே பாருங்க, பெரிய போட்டுங்க. இந்த போட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 பெட்ரூம் போட்டுங்க. ஆமாங்க, இது நம்மளுதுமே அப்பர் டேக் இருக்கிறதாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3 பெட்ரூம் போட்டுங்க. 3 பெட்ரூம் லக்ஸுரி போட்டுங்க. அதான் கொஞ்சம் கடல் மாதிரின்னு சொல்லுவாங்கல்ல, கப்பல் மாதிரி இருக்கும். நல்லா மேலே வந்து நல்லா ஸ்பேஸ் இருக்கும். அங்கே ரூம்ஸே நீங்கள் ஆக்சுவலி வீடியோவில் தெரியாதுங்க, நம்ம பார்த்தா தெரியும் பாருங்க, நல்லா லக்ஸுரி மாடல் இருக்கும். அதான் லக்ஸுரி மாடல். பாருங்க மக்கள், ஒரு அக்கா பாருங்க, லோக்கல் டிவிஸில் போகிற மாதிரி இங்கே வந்து கட்டுமரத்தை வச்சுருக்காங்க. அதான் அங்கேருந்து வீட்டிலேருந்து இந்த பாருங்க மக்கள், இந்த பக்கம் வந்து வீடு இருக்குது. இங்கே கடைக்கு வர மாதிரி இருந்தால் அந்த மாதிரி வந்துடலாம் ப்ரோ. அதான் அதாவது ஜென்ஸு லேடிஸ் அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. வேறு வழி இல்லைங்க. அப்போ இங்கே இருக்கும்போது ஒவ்வொருத்தர் நம்ம வீட்டு நம்மளா கூப்பிட்டு போக முடியுங்க. ஜென்ஸே இல்லைங்க, லேடிஸ் யாராக இருந்தாலும் அவங்களே எடுத்து போய்க்குவாங்க. ஓகே. எல்லா எல்லா வீட்லையும் நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன போட்டுங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான். சில வீட்டில் வந்து மோட்டர் போட் இருக்கும், சில வீட்டில் வந்து இது மாதிரி துடு போட்டு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் எல்லா வீட்லையும் இதை வச்சுருப்பாங்க. இதை வச்சு தான் போயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அதில் இதுவும் கவர்மெண்ட் போட்டு தான். இதே கவர்மெண்ட் போட்டு தாங்க. நீங்கள் நல்லா க்ளோஸ்லேயே இப்போ பார்க்கலாங்க. அதான் மக்கள் எல்லாம் உட்காந்துட்டு போகிறத நல்லா பார்க்கலாம் பாருங்க. வா, ஸ்பீடாக போகுது. ஆமாங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஆழம். அந்த போட் போச்சுன்னா நம்ம போட்டே ஆடுங்க. நல்ல ஆழம் எப்படி வரும்னு பாருங்க. அதான் பாருங்க, எப்படி ஆழ வந்து தாக்குது பாருங்க மக்கள். அங்கே பாருங்க, அப்படியே கீழே அடிக்குது பாருங்க. ஆமாங்க, நீங்கள் ஈவினிங் நைட் வந்து நம்ம போட் வந்து லேண்ட் ஆகிருக்கும்ல. ஆமாம். அப்போ இந்த போட் வந்து போச்சுன்னா சரி, நான் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது பெட்லேருந்து கீழே விழுந்தேங்க. ஸோ போட் வந்து நல்லாவே ஆடுங்க. சிங்கிள் பெட்ரூம் போட்டெல்லாம் கொஞ்சம் சின்னதாக இருக்குங்க. நம்ம அந்த போட்டு இன்னும் ரொம்ப சின்னதுங்க. பெட்லேருந்தே கீழே விழுந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த போட்டு வந்து நம்ம நார்மலாக வந்து போகிறதுங்க. நம்ம இந்த சிக்காரா போட்டெல்லாம் சொன்னோம், சிக்காரா போட்டு. ஆமாம், அந்த மாதிரி போட்டுங்க. இன்னொன்று மேக்ஸிமம் கவர்மெண்ட் இந்த மாதிரி கொஞ்சம் போட் வச்சிருப்பாங்க. அவங்களோட ஸ்டாஃப் போகிறது. இப்போ நம்ம ஆம்புலன்ஸ் எல்லாம் இதில் போவாங்க. இந்த மாதிரி போட்டில் தான் ஆம்புலன்ஸ் வச்சிருப்பாங்க. ஆம்புலன்ஸ் மாதிரி வச்சிருப்போம். ஸோ அதே அப்புறம் ரெஸ்கியூ டீம் போவாங்க. நம்ம ஊரில் தீயணைப்படையெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ரெஸ்கியூ டீம் இருக்கும். ஸோ அவங்க இந்த மாதிரி போட்டில் தான் போவாங்க. இதில் வந்து இது ஒரு தனி உலகம் மாதிரி. ஆமாங்க, இது ஊர் தாங்க. நம்ம ஊர் நிலத்துல கூட இங்கே தண்ணியில் இருக்கிறாங்க. ஸோ ஃபெசிலிட்டி எல்லா மக்களுக்கு வேணும் இல்லைங்க. சாப்பிட்றதுலேருந்து ஹாஸ்பிட்டல் போகலேருந்து எல்லாம் வேணும்ல. ஸோ என்னன்னா இங்கே பார்க்குறது எல்லாமே வீடுகள் தானே. எல்லாமே வீடு தாங்க. நீங்கள் இந்த வீடு வந்து ஒரு லைன் தான் இருக்கும். ஒரு வீட்டுக்கு பின்னாடி ஒரு வீடு இருக்கிறத நீங்கள் பார்க்கவே முடியாது பாருங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா தண்ணி, ஒரு லைன் வீடு, பின்னாடி அப்படியே வந்து வயல்வெளிங்க. இதெல்லாம் வீடுங்க. இதெல்லாம் வீடுங்க. சூப்பர் பாருங்க மக்கள், இதெல்லாம் வீடு தாங்க. அதாவது நதிக்கரை நாகரிகம் மாதிரி எல்லாம் சைடில் இருக்குது. ஸோ இதில் இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மசாஜ் சென்டர் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பக்கம் வந்து மசாஜ் சென்டருங்க. ஓகே. அப்புறம் கல்லுக்கடை இங்கேயே இருக்குங்க. அப்புறம் அந்த ஃபிஷ் ஷாப்பெல்லாம் இருக்கும் போகிற வழியில். அப்புறம் சின்ன மளிகை கடை இருக்குங்க. அப்புறம் இங்கே இருக்க லோக்கல் பீப்புள் வாங்குற, அப்புறம் நம்மள மாதிரி வரவங்க வந்து ஏதாவது சாப்பிட்றது, ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்குறதுனா வாங்கிக்கலாம். அந்த மாதிரி இருக்குங்க, அவ்வளோதான். பட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு லைனில் தான் இருக்குங்க. ஒரு வீட்டுக்கு பின்னாடி இன்னொரு பில்டிங் இருக்கவே இருக்காது. ஏன்னா எல்லாமே வயல்வெளிங்க. அதில் அந்த கரையில் வந்து தான் இவங்க வந்து வீடே கட்டியிருக்காங்க இருக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் ஏதாவது ஃபிஷ் வந்து நீங்கள் வரவங்க வந்து இங்கே இருக்கிறத பார்த்துட்டு ஃபிஷ் எக்ஸ்ட்ரா வேணும்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ அதுக்கு ஃபிஷ் ஷாப் இருக்கும், அந்த கடை வருமானு நிறுத்துவாங்க. வேணால் அங்கே ஃபிஷ் வாங்கி கொடுத்தீங்கன்னா இங்கேயே வந்து சமைச்சு கொடுத்துருவாங்க. அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க அந்த சமைக்கிறதுக்கு. அந்த ஃபுட்டுக்கெல்லாம் வந்து ஆயில் இருக்குலாம் பண்ணுவாங்க. பட் என்னோடய சஜஷன், நீங்கள் வந்து ஃபிஷ் அதிகம் வேணும் அப்படின்னா வரும்போதே எடுத்துகிட்டு வந்துடுங்க. நான் ஆல்ரெடியே நம்ம சேனலில் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ஒரு 10 டிப்ஸ் போட்டிருப்பேன். அதில் வந்து இதெல்லாம் சொல்லியிருப்போம். என்னென்னா, இங்கே போகிற வழியில் நிறுத்தினீங்கன்னா ஃபிஷ்ஷோட ரேட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஒரு கிலோ 1000 ரூபாய், 1500, 2000 இருக்கும். நீங்கள் நிறைய வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் வர வழியிலே எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா ஃபிஷ் ரேட்டு கம்மியாக இருக்கும். பட் அது இங்கே குக் பண்ணுறதுக்கு குக்குக்கு வந்து நம்ம வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும் மக்கள்ஸ். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம கூட வந்து நிறைய இன்ஃபர்மேஷனான விஷயங்களை வந்து அள்ளி திகட்ட நம்மக்கிட்ட கொடுத்துட்ருக்காரு. பார்த்தீங்களா, சுரேஷ் அண்ணா, கேர்மே ட்ராவல்ஸ் ஓனர். அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் ட்ராவல் டாக்ஸின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணுறாரு. அந்த சேனலில் கேரளாவை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்காரு. உங்களுக்கு கேரளாவை பற்றியும் கேரளா டூரிஸ்ட்டை பற்றியும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவருடைய சேனல் போய் பாருங்கள். நிறைய இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக அவருடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் மக்கள். ஓகேங்களா, அவருடைய சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் இருக்குது. மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. வாங்க பார்க்கலாம். இப்போ அப்படியே மேலே கொஞ்சம் நேரம் உட்காந்து சாப்பிட்டு உட்காந்திங்கன்னா டைம் ஓடிடும். ஒரு 5 மணிக்கு மேலே இது மாதிரி நிறுத்திடுவாங்க இறங்கி வெளியில். மக்கள்ஸ் அடுத்து பாருங்கள், லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது. இது வந்து என்னது, இது முட்டைக்கோஸ் பொரியல். இது வந்து கொத்தவரங்காயா பீன்ஸான்னு தெரில அது. அப்புறம் நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், மீன்லாம் பாருங்கள். அப்பா பயங்கரமாக இருக்குதுங்க. பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டாப்புல.
நெக்ஸ்ட்டு இது வந்து என்னமோ சொல்லுவாங்களே வெங்காயம் தக்காளி அதெல்லாம் என்னமோ சொல்லுவாங்களே அதுக்கு பேர் அது. அப்புறம் அப்பளம் பப்பட்டு, சாப்பாடு, பருப்பு குழம்பு, தயிர், ஊறுகாய், ரசம், ஆஹா டம்ளார். சூப்பருங்க. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹோட்டலுக்கே போன மாதிரி ஒரு ஃபீல் செமையாக இருக்குது. இதெல்லாம் சிங்கிள் பெட்ரூம் ஆச்சு? ஆமாங்க ஜி. ஓகே ஓகே. சிங்கிள் பெட்ரூம், நான் அப்பர் டெக்குங்க. என்னங்க? நான் அப்பர் டெக்குங்க. அப்பர் டெக் மேலே இருக்காது. அப்பர் டெக் இல்லை. இந்த போட்டுக்கு பின்னாடி போட்டில் பாருங்கள் அப்பர் டெக் அப்பர் டெக் மேலே இருக்குது. ஸோ அதில் 2-3 தான் சொல்லுவாங்க. அப்பர் டெக்னா ஃபுல்லாக இருக்கிறது. இந்த நம்மள மாதிரி கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் மட்டும் இப்படி இருந்ததுன்னா சன்டெக்னு சொல்லுவாங்க. சன்டெக். ஸோ அது ரொம்ப நம்ம டெக்னிக்கலாக சொன்னோம்னா மக்கள் குழம்பிடுவாங்க. அதனால் ஒரே இதில் வந்து அப்பர் டெக்னு சொல்லிடுவாங்க. ஓகே ஓகே ஜி. ஓகே சாப்பிட்லாங்க. இப்படி தான் எல்லா லஞ்சில் இப்படி தான் கொடுப்பாங்க எல்லா போட்லேயுமே. எல்லாமே எல்லா போட்லேயும் சேம் இதே தாங்க வேணும். சப்போஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது வேணும் அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி முன்னாடியே சொன்னீங்கன்னா குக் பண்ணி வச்சிடலாம். ஆமாம் மக்களே, பீஃபோ அல்லது சிக்கனோ எல்லாமே கிடைக்கும். எல்லாமே அங்கேருந்து எடுத்துட்டீங்கன்னு வைங்க, இங்கே கொடுத்து நீட்டாக சமைச்சு கொடுத்துருவாங்க. சமைக்கிற காசு கொடுத்துடலாம். அவ்வளோதாங்க. சரி போடலாம் ஜி. மக்கள் அப்பளே வந்து அது பேர் தெரிஞ்சுன்னு சொல்லலாம். அதுக்கு பேர் சேலடும் இருக்கிறது மக்களே. அதான் ஞாபகம். வெஜிடபிள் சேலட் போட்டுட்டே பரவாயில்ல. பருப்பு குழம்புலாம் கொடுக்குறாங்க தமிழ்நாடு மாதிரியே. பருப்பு குழம்பு, ரசம் இருக்குது. அதான் தயிர் இருக்குது. ரசம் தயிர் சரியான சரியாக ஆரம்பிச்சு. சோத்திட்டியா? இந்த வயல்வெளியிலலாம் உட்காந்து சாப்பிடும்போது அது கேஸ்வன் ப்ரோவுக்கு வந்து அவரோட வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம சப்ஸ்கிரைபர் பார்க்காம இருந்தால் பாருங்கள். எங்கேயாவது ஒரு சட்டி எடுத்துகிட்டு கறி ஏதாவது எடுத்துகிட்டு போயிடுவார். செஞ்சு இது மாதிரி காட்டுக்குள்ளே உட்காந்து தான் சாப்பிட்டுட்டு இருப்பார். ஸோ அதே மாதிரி அவருக்கு இங்கேயும் அதே மாதிரி அமைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். என்னங்க? கண்டிப்பாக சேம் அதே இதில். ஸோ கறி மீன் சாப்பிட்ருவோம். ஓகே, லஞ்சு சாப்பிட்டு அப்புறம் கண்ணி பண்ணுவோம். ஓகே, இங்கே எடுத்துங்க எல்லோரும். மக்கள் வாங்க அப்படியே நம்ம எடுத்துருவோம். அப்படியே ஒன்று எடுத்துச்சு ஒரு பீஸுங்க. ஓகே மக்கள்ஸ் பார்த்தீங்களா இல்லையா? ஃபிஷ்ஷு இதுதான் மக்கள்ஸ் மதிய மீல். இது போக ரசம் தயிரெலாம் எக்ஸ்ட்ரா இருக்குது. நம்ம ஊர் மாதிரியாமா சாம்பார் 2 வகையான பொரியல் அப்பளம் மீன் இருக்கு, ரசம் இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. சாம்பார் சாமசா நம்ம நல்லா இருக்கு. எல்லாமே இருக்கு. நல்லா இருக்கும்ல, நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஓகே வாங்க. சூப்பர். ஆஹா நல்லா இருக்கு. அதோட ஹிந்தி வேலை தான் சமைச்சாரு, ஆனால் நல்லா சமைச்சிருக்காரு. அப்புறம் ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸு டீ அது கிடைக்கும். ஈவினிங் தான். ஆமாம், நைட் டின்னர் ஆச்சு. அது வந்து இந்த பழம்பொரி, வெங்காய பஜ்ஜி அது மாதிரி ஏதாவது ஒன்று ஈவினிங் வந்து கிடைக்கும். ஒரு 4 மணிக்கு வந்து கிடைக்கும். ஓ, வித் டீ ஆர் காஃபி. ஓகே ஓகே. ஸோ இப்போ நம்ம வீட்டில் இருந்தால் கூட நமக்கு அதெல்லாம் கிடைக்குமான்னு தெரியாது. ஸோ இவங்க வந்து அந்த டைமிங்க்கு பணம் கொடுக்குறோம்ல, அதனால் அது வந்து டைமிங்க்கு கரெக்டாக கிடைச்சிடும். டிஷ் எடுத்து சாப்பிடுமா? மீனில் இங்கே பிடிக்கிறதா கூட வெளியே வாங்கிக்குவாங்களா? இங்கே பிடிக்கிறதாங்க. இங்கே காயல் இருக்குது, அங்கே பிடிக்கிறது. ஓ நல்லா இருக்கு மகஸ். நீங்கள் வர வழியில் வந்து முண்ட்ரா ஐலாண்டுன்னு ஒரு ஏரியாவை கிராஸ் பண்ணி தான் வந்திருப்பீங்க. முண்ட்ரா ஐலாண்டு. ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மீன் வந்து அங்கே நிறையா வளருங்க. ஸோ அது வந்து ஐலாண்டுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த கனாயின்னு சொன்னோம் இல்லைங்க, இந்த கேரளா வில்லேஜுக்குள்ளெல்லாம் போகிறது இல்லைங்க, அங்கே வந்து அது ரொம்ப ஃபேமஸுங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லேக்கு, ஒரு ரிவர் வந்து இல்லைங்க, நீங்கள் உள்ளே போகணும். அது நீங்கள் உள்ளே போகணும். நேரங்கள் கழித்து உண்மையாலுமே மக்கள் சந்தோஷம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே நின்று அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறது செம சந்தோஷமாக செம ஃபீலாக தான் இருக்குது. இந்த ஏரியாவே நல்லா தான் இருக்குது. அப்பா செம்மனு ஒரு உறக்கத்தை போடலாம்னு இருக்குது. சூப்பராக இருக்குதுங்க. இதை பாருங்க, நல்லா பரிசாக போட்டு வந்த வண்ணம் போன வண்ணமாக பயங்கரமாக இருக்குது மக்கள். ஒரு தனி உலகம்ங்க. ஆஹா, வர போக எல்லாம் வேம்பநாடு லேக்குக்கு போயிட்டு மக்கள் ரிட்டர்ன் பாருங்களா போட்டு வந்துட்டு இருக்கு. ஓகே மக்களே, அப்பா நானும் நம்ம சுதர்ஸ் 2 பேரும் வந்து நெக்ஸ்ட் வந்து இங்கே வரைக்கும் கடையெல்லாம் இருக்குது வருங்க. இந்த லைன் ஃபுல்லாக கடை தான் மக்கள், வீடு கடை அந்த மாதிரி தான். இதுதான் நம்ம போட்டு வெளியிருந்து பார்க்குறதுக்கு செமையாக இருக்குது. இங்கே பாருங்க, இளநீ எல்லாமே இருக்கிறது மளிகை கடையில். இந்த ஜூஸ் கீஸ் போடுமா? ஆமாம், ஜூஸ் போட நல்லா இருக்குது. என்ன ஜூஸ் இருக்குது? ஆமாம் பாருங்கள், லேசு கீஸு எல்லாமே இருக்குது. ஐயா பரவாயில்ல, மளிகை கடை வேறு அப்படியே இதை ஒட்டியே மளிகை கடை.
இதெல்லாம் ஃப்ரெஷ் வேறு. டேய் நண்டை போடுறா. டேய் இங்கே ஒக்க மக்கா உயிரோட தான் இருக்குது. அதான் கட்டி வச்சுருக்காங்கடா. இங்கே நண்டு. இங்கே பாருங்க ப்ரான்லாம் பாருங்கள், பெரிய பெரிய ப்ரானுங்க. ஐயோ பரவாயில்ல, எல்லாமே இருக்கும் போல். வா இதெல்லாம் இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து கொடுத்தோம்னால சமைச்சு கொடுத்துருவாங்க மக்களே. தெரியுதா? இங்கே ப்ரான் தான் சூப்பரு மக்களே. ஒரு கிரேப் ஜூஸு. இது கிரேப் கிடையாது, எசன்ஸ் தான். அந்த என்னது ஃப்ளேவர் தான். வா என்ன பண்ணுறது அப்புறம். मॅगी कोण आणतोय? त्याच्यावर आहे ना, याच्यावर अजून एक फ्री, हे फ्री आहे, अजून एक அதில் தேன் டேஸ்ட் மாதிரி இதில் நல்லா இருக்கு. மக்கள் நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு 3 கார்டு வாங்கிட்டோம். நைட்டு கார்டு விளையாடலான்னு சொல்லிட்டு. என்னங்க மழை வருது திடீர்னு. இங்கே பாருங்க, நம்ம போட்டு இன்னொரு போட்டு அங்கே காத்தடிச்சுக்க ஒரு மாதிரி. A few moments later. மக்களே அவ்வளோதான், ஸ்டாப்பிங்கிலேருந்து கிளம்பியாச்சு. இங்கே பார்த்தீங்களா இல்லையா ஜம் ஜம்னு அந்த பக்கம் ரொம்ப காத்தடிக்குதாம்மா மக்களே. அதனால தான் அங்கிட்ட இருந்தெல்லாம் நிறுத்தி வச்சல இந்த பக்கம் வந்துட்டு இருக்காங்களா. செமையாக இருக்குல்ல? போக முடியாதா? எப்படி பங்கு வேற மாதிரி இருக்கேடா. எங்களுக்கு ஒரு லக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த டைம் மழை வந்துருச்சு. வெயில்ல வந்தோம். சூப்பராக இருக்கு மக்களே. மறுபடியும் எங்களுக்கு கடவுள் நல்லா இருக்குல்ல? வாங்க அப்போதோட இப்போ மழை வந்து நின்று அந்த கிளைமேட் சூப்பராக இருக்குது மக்கள். செமையாக இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ். ஆஹா மக்கள் இங்கே பாருங்க, அப்பா பயங்கரமான பிரம்மாண்டமான ஒரு நதி மக்கள். இது ஏரி பயங்கரமாக இருக்குது. வேற மாதிரி பா. எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்குன்னு நினைச்சேன், இவ்வளோ நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். மாம்சே எப்படி இருக்கு? வரும் இயற்கையை பார்க்கறதுக்கு ரொம்ப நாள் கழிச்சு அகண்ட பாரு. நம்ம இவ்வளோ நாளாக நிலத்திலே வாழ்ந்துட்டு இப்போ கடலில் வாழ்றோம். பாருங்க நொறுக்குது வந்துட்டு வரானா ஆளக்கானா எங்க கிட்டா ஓடு. ஏய் அதுல யாருக்கு தெரியுமா வைப் அதிகமா இருக்கு? எங்க வரு ஓடு. இன்னொன்னு வரு, இங்க வரு பறக்குது. அங்க வர முன்னாடி பறந்து போகுதுடா. செமையா இருக்குல்ல? ஓடு ஸ்கிட்டு எல்லாம் பயந்துட்டாங்க. ஏய் செமையா இருந்தா சோர்ஸா? ஏ மாமே நல்லா இருக்கு மாமே. சரியானதுடா. ரவுண்டு பாரு. A few minutes later. உருப்பட்டாரு வாய்ஸ் ஏத்தி ஆகணும் அப்படின்னு போன காரணமே அந்த 2 ஓட்டு சுத்துறத பார்த்து. ஆமா மக்கள் அத பாட்டோம். ஆமா அத பார்த்தோனே சரியான வைப் ஆயிடுச்சுங்க. அவ்வளவுதான். இறங்கியாச்சு. நல்லா தான் இருக்குது. அங்கே பாருங்க, அங்கிட்ட ஒரு போட்டு பாருங்க, செமையா இருக்குது பாருங்க. டபுள் டேக்கரு இதெல்லாம் வந்து கொஞ்சம் லக்ஸரி போட்டுன்னு நினைக்கிறேன். பயங்கரமா இருக்கு மக்கள்ஸ். இப்போ என்னன்னா ஒரு 6 பேர் வந்தால் தான் ஸ்கிட் அடிப்பேன், கம்மியாக இருந்தால் ஸ்கிட் அடிக்க பாபத்து அப்படிங்கிறாரு. வர மாட்டேறானுங்க. ஆமா நம்ம காய்ச்சி கொஞ்சம் பயப்படுறாங்க. நான் 1 2 3 4 பேர் வந்துட்டா 2 பேர் வரமாட்டேன். சுதர்சனும் அவன் பேர் என்ன பிரபாகர்னு வர மாட்டேறாங்க. அங்கே ஒரு பாத்தி பாரு மேலே ஓடு. மேலே பாத்தி போய் ஆரம்பிச்சிட்டாங்க மக்களே.
ஆடா ஆரம்பிக்கலாங்களா? மக்கள்ஸ் அட்வென்ச்சரான போட் ரைடெலாம் அட்டகாசமாக முடிச்சுட்டு செம்ம டயர்டாக இருந்துச்சு. டயர்டாக இருந்த நேரத்தில் கணக்காக டீ கொண்டு வந்துட்டார் நம்ம பையா. டீ வித்து வெங்காய பஜ்ஜி மக்களே, செம்ம காம்பினேஷனு. நான் வந்து அந்த இடத்துல பேசுனது வாய்ஸ் சரியாக கேட்கல. பிகாஸ் நம்ம வாட்டர் கேம்ஸ் பண்ணோம் அப்படின்னாலே ஃபோன் மைக்கில் தண்ணி போயிடும். அதனால் இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். உண்மையாலுமே இந்த உள்ளி வடை அந்த வெங்காய பஜ்ஜி இருக்குது பாருங்கள், செம்மையாக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு சக்கத்தாக இருந்துச்சு. திகட்ட வெங்காய பக்கோடா சாப்பிட்டு டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு பால்கனிக்கு மேலே ஏறி நின்று இந்த வேம்பநாடு லேக்கில் அந்த டீ குடிச்ச அனுபவம் இருக்குது பாருங்க. அப்பா, வாழ்க்கையில் ஒரு முறை இப்படி டீ சாப்பிட்டு பார்த்தாரு மக்கள். இந்த மாதிரி தான் நான் அந்த இடத்துல பேசியிருந்தேன். பட் அந்த இடத்துல வாய்ஸ் சரியாக கேட்கல. பிஸ்கெட்டை டீ சாப்பிட்றது வேற மாதிரி உயிர் கொடுப்பான்னு போல மக்களே, அதுக்கடுத்து வேம்பநாடு லேக்கை சந்தோஷமாக ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட செம்ம வைபாக சுற்றி பார்த்துட்டு ரிட்டன் வந்து பார்க்கிங் போடுறதுக்காக நம்ம போட்டு வந்து போயிட்டுருக்கு. அடுத்த கட்டமாக இரவு நேர சமையலுக்கு நம்ம பையா சிக்கன் சமைச்சு தர போகிறாரு. அதுக்காக சிக்கனை வந்து நீட்டாக ஆரோ வாட்டில் வாஷ் பண்ணிட்டுருக்காரு. ஓகே, சுட 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 சிக்கன், ஃப்ரெஷ்ஷான சிக்கன். வா, சுட குக்கிங் சுட.
இரவு டின்னர் பாருங்கள் ரெடி ஆயிருச்சு. ஊறுகாய், சாப்பாடு, அதுக்கப்புறம் இங்கே வந்து பருப்பு குழம்பு, தாளிச்ச வெங்காயம், அதுக்கப்புறம் அப்படி இங்கே வந்தீங்க அப்படின்னா சிக்கனு, வெண்டைக்காய் பொரியல். நம்ம 5 ஸ்டார் ஹோட்டலில் செஃப் வந்து பாராட்டுறது சூப்பராக பண்ணுறாங்க. ஓகே மக்கள், சப்பாத்தியும் இருக்கிறது. இந்த சப்பாத்தி வந்து நான் உங்களுக்கு சொல்லலை. ஓகே மக்களே, நம்மளுக்கு போதுமான அளவு தலையை வச்சுட்டியான். இந்த வெண்டங்காய் வந்து அப்படியே லைட்டாக டேஸ்ட் பார்த்தேன். இப்போ வந்து வெயிட்டாக டேஸ்ட் பார்க்க போகிறேன். சாப்பிடலாமா? ஓகே. அவன் வெண்டக்காய் தின்னு வருது. அடுத்து சப்பாத்தி குழம்புல டிப் பண்ணி நல்லா இருக்குது. ஆஹா நல்லா இருக்குதுங்க. லைட்டாக உள்ள சுகர் ஆட் பண்ணியிருப்பார் போல் கறி குழம்பு போல். லைட்டாக இனிப்பு. கறி ஆல்சோ சூப்பர். நம்மெல்லாம் பாருங்கள் சப்பாத்தி வச்ச மாயம் இல்லை, முடிச்ச மாயம் அது உள்ள குழம்புல மிக்ஸ் பண்ண மாயம் இல்லை, வாய்க்குள்ளே போன மாயம் இல்லை. மக்களே. ஓகே மாமே. சரண் மாமே நல்லா இருக்கா? ம். பிரபா மாமே ஓகே. 15 minutes later. மடங்கவே மாட்டேங்க. கேரளா கார்டு நார்மல் ஷஃபிள் பண்ணலாம். மடக்கவே முடியல. ஷஃபிள் நார்மல் ஷஃபிள் பண்ணலாம். ஆக்சுவலாக மக்களே கார்டு விளையாடலான்னு கூப்பிட்டானுங்க. நான் வந்து உட்காந்துட்டேன். இப்போ இது எப்படி விளையாடுறதுங்கிறது எனக்கு விஷயம் தெரியாது. தெரியாது, சத்தியமாக தெரியாது. சொல்லி கொடுத்தானுங்க தான் விளையாட முடியும். சத்தியமாக தெரியாதா? வரிசையா பூ படி அடுக்க மாட்டோம். எப்படி அடுக்கிட்டா சொல்லிக்கலாம்டா. 1 hour later. மக்களே அவனுக்கு 3 பேர் மட்டும் விளையாடுறானுங்க. நம்மளுக்கு சொல்லி கொடுத்தானு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. பார்த்துட்டு இருக்கிறேன். தூக்கம் வேற வருது. 13 கார்டு சேர்த்தணும். The next day. மக்கள் அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங்கு கிளம்பியாச்சு. போட் எடுத்தாச்சு. இந்த தலையை எடுத்துட்டாப்புல கீழே எடுத்துருக்காப்புல. மக்கள் இப்போ ஒரு போட்டு பார்த்தோம் மக்களே. நம்ம போட்டு மாதிரி 3 மடங்கு இருக்கும். அகலம் மட்டுமே இந்த கரைக்கு அந்த கரைக்கு இருக்க மாட்டேங்குது. நீளம் சரியான நீளம். ஒரு 10 ரூம் 12 ரூம் இருக்க மாதிரி தெரியுது. அவ்வளோ ஒரு போட் ஷிப்பிங் அவைலபிளாக இருக்குது. நான் உங்களுக்கு காட்டலாம் நினச்சி அதுக்குள்ள அங்கே போயிடுச்சு மக்கள். சரி விடுங்க, இன்னொரு தடவை வராமையாக போயிடும். அவ்வளோ கிளம்பியாச்சு. கீழே பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக இருக்குது. சாப்பிட வேண்டியதுதான். எல்லாம் ஹயாக்கிங் போகிறாங்க. ஹயாக்கிங்னா அந்த நம்மளே துடு போட்டு போவோம்ல, அது அங்கே ஒரு லேடி ஃபாரின் லேடி போயிட்டு இருந்துச்சு. நான் காரில் அப்புறமேல் காட்டுறேன். மாமே இதுதான் மாமே இங்கெல்லாம் டிவிஎஸ் 50 அதை போயிட்டுருக்குது. அது கட்டுமரம் அதான் இங்கெல்லாம் டிவிஎஸ் 50. இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது வந்து நம்ம ஏரியா டவுன் பஸ். ப்ரைவேட் வண்டி. சின்ன மினி பஸ்ஸு இதுதான் மக்களே. நம்ம போயிட்டுருக்கிற போட்டு வந்து மினி பஸ்ஸு. அப்புறம் அங்கெல்லாம் அங்கே வருங்க எல்லாம் ப்ரைவேட் வண்டியில் அங்கே நிற்கிது. மாமே ஆரன் போடு. அதெல்லாம் மினி பஸ் தான் மக்கள்ஸ் தான் பாருங்க. அதெல்லாம் மினி பஸ் தான். இங்கே பெட்ரோல் பங்க் பாருங்க மக்கள்ஸ் எப்படி இருக்குதுன்னு. அப்புறம் எல்லா போட்டு ஸ்பீடு போட்டு அங்கே இருக்கலாம் இருக்குல்ல, ஸ்பீடு போட்டுன்னு இந்த போட்டு வரைக்கும் எல்லாம் பெட்ரோல் டீசல் தானே இயங்குது. பெட்ரோல் அடிக்கிறாங்க மாப்பி போட்டுக்கு. ஆனால் நம்ம ஊரில் அப்படியே ஒரு தூங்கி வந்துருச்சு வேலைக்கு ஓடுறது. தண்ணியே இல்லாமல் கிணத்துல கூட குளிக்க முடியல. ஒரு ஆசமான எக்ஸ்பீரியன்ஸ். மாமே நீங்கள் ஆக்சுவலாக நான் இதுக்கு முன்னாடி வந்திருக்கேன். நீங்கள் எல்லாம் இப்படி இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா? ஃபஸ்ட் டைம். எப்படி இந்த படத்தில் பார்த்தோம்னா எக்ஸ்பிரஷன் எப்படி இருந்துச்சு? அந்த அளவுக்கு இருந்துச்சா? கண்டிப்பாக அந்த பிரேம் அப்படியே இறக்கிட்டாங்க. அந்த பிரேம் மாதிரி இங்கே எங்கே நம்ம ஃபோட்டோ ஷூட் எடுத்தாலுமே அது பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ட் மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. வந்துட்டாப்ல அதாவது சரியான கேங் எப்படி சொல்கிறேன்னா, ஒரு பேச்சுலராக போனால் நல்லா வைப் இருக்கணும். அதாவது நல்ல கேங்கோட போனால் தான் நம்ம வந்து என்ஜாய் பண்ண முடியும். ஒரு பக்காவான கேங்கோட தான் வந்திருக்கீங்க. நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. யாருமே எனக்கு தெரிஞ்சு முகம் சுழிச்சு எது இருந்த மாதிரியே தெரியல. ஏன்னா நிறையா நானுமே ட்ரிப்பெல்லாம் வந்து எங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் வந்திருக்கோம். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுங்க, வர கேங்கில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும். பட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவல். எனக்கே ரொம்ப ஜாலியாக. நம்ம வந்து தேக்கடியில் ஒரு ட்ரிப் பண்ணியிருந்தோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரூப் வந்து நம்ம என்ஜாய் பண்ணோம். அதே மாதிரி தான் நல்லாவே என்ஜாய் பண்ணோம். நைட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய பேர் வாங்க வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அதை நான் சொல்ல தேவையில்லை, ப்ரோவே எல்லாம் சொல்லியிருப்பாங்க எப்படி இருந்துச்சு. நாங்கள் சொல்கிறத விட நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபேஸில் எல்லாம் உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக. ஒரு வழியாக அந்த போட்டை ஃபைன் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள் மக்கள்,
சரியான அகலம். மற்ற போட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து அந்தளவுக்கு அகலம் கிடையாது சரிங்களா, நீளம் இருக்குது. இது நீளம் வித் அகலம் ரெண்டுமே இருக்குது. டபுள் டக்கர் போட்டு செமையாக இருக்குது பாருங்கள். அப்பா சரியான அகலம் மகள். எப்படி வந்துட்டு இருக்கு பாருங்கள். அந்த கடலில் ஷிப்பெல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்குது. இது போட்டு மாதிரி இல்லை, ஷிப்பு மாதிரி இருக்குது கப்பல். ஏய் போடு தகிட. அது என்ன வேகம் போகுது பாரு. வச்சு செமையாக இருக்குடா. இங்கே பாருங்க, இது பின்னாடி பாருங்கள் பெரிய ஜென்ரேட்டர் இருக்கும் பாருங்கள் மக்கள். யாஸ் சரிதா, சரியான பெருசுங்க. ஓகே வயசுலலாம் செம்ம குஷியில் இருக்காங்க. அதெல்லாம் பாருங்கள்லாம் பெரிய பெரிய ஜென்ரேட்டரு, குட்டி போட்டு, இதை பாருங்க மினி பஸ்ஸு, சர்வீஸ் வண்டி, டபுள் டக்கர் வண்டி, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அங்கே பாருங்க பெரிய பெரிய ஜென்ரேட்டர்லாம் வச்சு மாஸ் பண்ணுறாங்க மக்களே. கொளுத்து. இதுதான் மக்கள் அலப்பி. மக்கள் இட்லி தான் ஒரு ஹாட் பாக்ஸ் வழியை போட்டு கொடுத்துட்டாங்க. சட்னி சாம்பார் சரிங்களா, சாப்பிட்லாமா? போடு சட்னி வேறு ஜம்முன்னு. பையன் காலைல தேங்காய் தெருவிட்டு இருந்தார் பார்த்தேன். சாப்பிடலாம் மச்சான், வச்சுவிடு மச்சான். சட்னி தூக்கி ஊற்றி விட்டு அப்படியே இது ஊற்ற குழம்பு ஊற்ற சூப்பர் மாமே. அப்படித்தான். ஓகே மக்களே சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கு. ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க பையா, தரமான பையா. பல விதைகளை கையில் வச்சுருக்காங்க. ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் டீ மக்கள். ஓகே மக்கள், கேரளா சாய் சூப்பராக இருக்குது. இதெல்லாம் இங்கேயே விளையாடுற டீ தூள் தானே. ஓவராலாக வரல மக்கள், நல்லா இருந்துச்சு. நான் எதை பற்றி ஒரி பண்ணிக்கல. இதில் ட்ரிப்பில் மெயினாக எதுன்னு கேட்டிங்கன்னா அதை எதை பற்றி ஒரி பண்ணிக்கல. வந்தான் அவரே எல்லாம் பார்த்துக்கிட்டாப்புல, எல்லாம் முடிஞ்சு சிறப்பாக இருந்துச்சு. இல்லையா நேரங்கள் கழித்து எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. எங்க விட்டு போறோம். ஆமாம் ட்ரிப்பு முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி. அப்பா கப்பலை விட்டு கொண்டு செல்கிறோம் என்று ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும். பார்த்து வாங்கடா. ஓகே மக்கள்ஸ், அவ்வளோதாங்க. அலப்பி வந்துட்டு கேர்மே ட்ராவல்ஸில் அண்ணன் போட்டை புக் பண்ணோம். சிறப்பான ஒரு போட்டு பிடிச்சி கொடுத்தாப்புல. அதாவது நம்ம எங்கள் பேச்சில் இருக்க எங்கள் செட்டுக்கு ஏற்ற போட்டு. நாங்கள் ரொம்ப ஹைஃபையாகவும் போகல, ரொம்ப வந்து லோவாகவும் போகல, மீடியமான போட்டு பிடிச்சோம். எல்லாமே நல்லா இருந்துச்சு. உள்ளே நைட்டு தூங்குகிற பெட்டிலிருந்து அதாவது பெட்ரூமு, ரெஸ்ட் ரூம் நல்லா இருந்துச்சு. மேலே பால்கனி சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் டான்ஸ் ஆடினோம். அதுக்கப்புறம் ஃபுட்டு மெயினாக நான் சொல்லுவேன். ஃபுட்டு வந்து செம்மையாக இருந்துச்சு. நம்மளுடைய தமிழ்நாடு ஸ்டைல்லையே சூப்பராக பண்ணி கொடுத்தாப்புல. அப்புறம் நைட் தூங்குற ஏசி எல்லாமே எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. எந்த குறையுமே சொல்ல முடியாது. இன்னும் மெயினாக என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் போன டைம் அலப்பி வந்தப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்ஜாய் பண்ண போனேன். இப்போ நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்கல. நம்ம தலையை வந்து 8 வருஷமாக அந்த கேரளா டூரிஸ்ட்டில் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே மட்டும் இல்லை, மூணாறு, காந்தலூர், தேக்கடின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிளேசஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பக்கமே ஒரு வந்து லிங்கில் இருக்காப்புல. ஸோ நீங்கள் வந்து ஆலினால் கேரளா எங்கேனாலும் சரி நீங்கள் டூர் போகிற மாதிரி இருந்தால் நம்ம தலைவனை கான்டாக்ட் பண்ணலாம். நம்ம தலைவருடைய ஃபோன் நம்பரு, மெயில் ஐடி, அதுக்கப்புறம் அவருடைய சேனல் தமிழ் ட்ராவல் டக்கீஸ் சரிங்களா. இப்போ அவருடைய சேனல் பாருங்கள். மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த அவருடைய சேனல் பார்த்துட்டு இங்கே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் யாரை பற்றி எதுவும் கேட்க தேவையில்லைன்னா அவர் டோட்டலாக ஃபுல்லாக கரைச்சி குடிச்சு அந்த டீட்டெயில் எல்லாமே சொல்லிடுறாப்புல. எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த அலப்பி எப்படி உருவாச்சு, இந்த அலப்பியில் என்ன இருக்குது, இது எப்படி இங்கே போட் ஹவுஸ் இதெல்லாம் ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணார். ரொம்ப கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ அதனால் நம்ம ஆளுடைய கேர்மே ட்ராவல்ஸ் புக் பண்ணுங்க, வாங்க, நம்பிக்கையாக சொல்லலாம். என்ன பாய்ஸ்? ஓகே அப்படி தான். கண்டிப்பாக நல்லா சொல்லலாம். ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. கண்டிப்பாக இது வந்து ப்ரொமோஷன் வீடியோ கிடையாதுங்க சரிங்களா. இவர் ஒரு யூடியூபர், நம்ம ஒரு யூடியூபர். அதை நான் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பிளான் பண்ணோம். ஆக்சுவலி ரொம்ப நாளாக கொலாப் பண்ணணும்னு சொல்லி என்னோட சேனலில் கொலாப் பண்ண சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. பட் நான் அவ்வளோவா நிறையா யாரையும் யூடியூபர் வந்து நான் காண்டாக்ட் பண்ணல. ரீசெண்டாக தான் வந்து ப்ரோவோட சேனலெல்லாம் பார்த்தேன். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா நானும் அவர் வில்லேஜ் ரிலேட்டடாக போகிறனால எனக்கு ஒரு கனெக்ட் இருந்துச்சு. உங்களுக்கு தெரியும், அதாவது என்னோட சேனல் பார்க்கணுன்னு தெரியும், நான் வெளியில் தான் ரொம்ப நாள் ஸ்டே பண்ணியிருந்தேன். ஸோ என் வில்லேஜில் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ப்ரோவோட சேனலில் பார்க்கும்போது. ஸோ யதார்த்தமாக பேசணும். அவரும் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு வந்து வரோம், கேரளா வரோம், ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னாரு. சரி வாங்க நம்ம ட்ராவல்லே நம்ம புக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து புக் பண்ணி கொடுத்தோம். நல்லா என்ஜாய் பண்ணாங்க. எனக்கு ஒரு ரொம்ப திருப்தி. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கேங்க்கு வந்து நம்ம புக் பண்ணி கொடுத்து அவங்களோட நான் என்ஜாய் பண்ணது எனக்கு இன்னும் ரொம்ப ஹாப்பி.
ஏன்னா நமக்கு தெரியாத ஒரு ஃப்ரெண்ட்ஸோட நம்ம மிங்கிள் ஆகிங்கிறது வந்து ரொம்ப அற்புதம். அதே மாதிரி அடுத்தடுத்த ட்ரிப் வாங்க, எங்கே போனாலும் நம்ம போகிறோம், செமையாக என்ஜாய் பண்ணுறோம். போகிறோம் ப்ரோ. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்ன கேட்டிங்க அப்புறம் நான் பாய்ஸாக வரும்போது அப்புறம் எல்லா கேங்கிலும் நடக்கிறதா நான் இவர் எல்லாத்தையும் பற்றி தெளிவாக சொல்லிடுறாரு. ப்ரோ இந்த மாதிரி இப்படியெல்லாம் அதுக்கு மாதிரி இன்சிடென்ட் நடந்துருக்குது, அதனால் இதையெல்லாம் பார்த்து கட் பண்ணிக்கிங்க அப்படின்னு தெளிவாக சொல்லிடுறாப்புல. ஒரு என்ஜாய்மெண்ட்டை தாண்டி அந்த நேமுக்கு ஏற்ற மாதிரி கேரமே ட்ராவல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தெளிவாக சொல்லிடுறாரு. நான் இப்படிலாம் பார்த்து தெளிவாக இருந்துக்குங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ நம்ம பிரச்சனை இல்லை மக்கள்ஸ், இவர் சொல்கிறபடி நம்ம இருந்தோம்னா பிரச்சனையே இல்லாமல் டூரை முடிச்சுட்டு பக்காவாக இது பண்ணிக்கலாம். ஆமாம் பிஸ்னஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்லியாக நல்லா பண்ணுறாப்புல. சரிங்களா? சரி ஓகே மக்கள்ஸ், இந்த போட்டு மட்டும் இல்லை, நான் நிறைய லக்ஸரி போட்டு எல்லா விதமான போட்டுமே தலைவங்கிட்ட அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே பார்ப்போம். அடுத்த ஒரு ட்ரிப்பில் கண்டிப்பாக மீட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே பாய். அப்பா ஒரு வயசு 350 கிலோமீட்டர். 350 450 வந்து